ஓர் அரசன் இருந்தான். அவனுக்கு ஒரு இளவரசன். அந்த இளவரசனை கல்வி கற்பிப்பதற்காக ஓர் ஆசானிடம் ஒப்படைத்தான். அந்த ஆசான் மிகவும் நல்லவர், பண்பாளர், கனிவானவர். பாடங்களை எல்லாம் நன்றாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். திடீரென ஒரு நாள் அந்த இளவரசன் எந்த தவறும் செய்யாத போது கடுமையான தண்டனையை அவர் விதித்து விடுகிறார். இளவரசருக்கு கோபம். நாம் தவறே செய்யாத போது இவர் எப்படி தண்டனை தரலாம் என்று கண்கள் சிவக்கின்றன, ரத்தம் கொதிக்கின்றது, உடல் துடிக்கின்றது. ஆனால் ஆசானை எதிர்த்து எதுவும் பேச முடியாது அல்லவா? எனவே அமைதியாக இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அவர் கனிவாகவே நடந்து கொண்டார். ஆனாலும் இளவரசனால் அந்த கசப்பு சம்பவத்தை மறக்கவே முடியவில்லை. அதற்கு பிறகு அவனுக்கு பட்டம் சூட்டப்பட்டது. தனக்கு ஆசானாக இருந்தவரை முதலாக வரவழைத்தார். அவர் வந்து ஹுசூர் என்று நின்றார். அவரை பார்த்து, ஒரு நாள் எந்த தவறும் நான் செய்யாத போது எனக்கு நீங்கள் தண்டனை அளித்தீர்களே, அது நியாயமா? ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டார். அது நியாயம் இல்லைதான். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை எனக்கு தெரியும். பிறகு ஏன் எனக்கு தண்டனை தந்தீர்கள்? மகாராஜா அவர்களே, நீங்கள் அரசராக இருக்கிற போது நீதி பரிபாலனம் செய்வீர்கள். அப்போது எந்த தவறும் செய்யாதவர்களுக்கு நீங்கள் தண்டனை அளித்து விடக்கூடாது. அப்படி அளித்தால் உங்கள் மனம் பட்டதே அந்த துயரத்தை தான் அந்த மனமும் படும் என்பதை உணர்த்துவதற்காக இடம் இருக்கிற தராசு என்பது சரியாக இருக்க வேண்டும். உண்மையான தலைமை பண்பு உள்ளவன் ஒரு துரும்பை கூட எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவன். எல்லோரிடமும் ஆக்கப்பூர்வமானவற்றை காண்பான். அவன் மனிதர்களில் யாரும் பழுதானவர்கள் என்று நினைக்க மாட்டான். எல்லோரிடமும் திறமைகள் இருக்கின்றன. யாரிடம் திறமைகள் இல்லை, உங்களிடம் திறமைகள் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். உங்கள் கல்வி திட்டத்தை வைத்து அது கொடுக்கிற மதிப்பெண்களை வைத்து நீங்கள் திறமை இல்லாதவர்கள் என்று முடிவு செய்து விடாதீர்கள். மனிதன் ஆற்றல்கள் நிறைந்தவன். அத்தனை பேரிடமும் பேராற்றல் குவிந்து கிடக்கிறது. அதை எப்படி வெளிப்படுத்துவது? அதை எப்படி உணர்வது? உங்களிடம் இருக்கிற ஆற்றலை எப்படி உணர்வது என்பதை நோக்கித்தான் நீங்கள் பயணம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கிற திறமையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். திறமை இல்லாதவர்கள் யாரும் இல்லை. எனவே மனிதர்களை பார்க்கிற போதெல்லாம் அவர்களிடம் இருக்கின்ற மேன்மையான குணங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இது தலைமை பண்புக்கு தேவையான முதல் படி. இரண்டாவது படி அளவு கடந்த பொறுமை. ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதோ ஓர் அமைப்பை உருவாக்குவதோ சாதாரணமான செயல் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் மிகுந்த பொறுமையும் மிகுந்த பொறுப்பும் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் தலைமை பண்புக்கு பொருத்தமாக இருப்பார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அறிஞர் அண்ணா அவர்கள் வேட்டிகளுக்கு சென்ற போது போப் ஆண்டவரை சென்று சந்தித்தார். அப்போது எல்லோரும் இறை நம்பிக்கை இல்லாதவர் எதற்காக போப்பை சந்திக்க செல்லுகிறார் என்று பேசினார்கள். அண்ணா போப் அவர்களை சந்தித்து ஓர் வேண்டுகோளை கொடுத்தார். கோவாவினுடைய விடுதலைக்காக போராடி போர்ச்சுகீஸ் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற ராணடே என்கின்ற விடுதலை வீரனை நீங்கள் சொல்லி காப்பாற்ற வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை விடுத்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்தில் உலக நாடுகளை கண்டறிவதற்காக சாகச பயண போட்டியிலே ஈடுபட்டவை இரண்டு நாடுகள் தான். ஒன்று ஸ்பெயின், இன்னொன்று போர்ச்சுகல்.
வடக்கே இருக்கிற பகுதிகளை கண்டறிவது ஸ்பெயின் என்றும் தெற்கே இருக்கிற பகுதிகளை கண்டறிவது போர்ச்சுகீஸ் என்றும் போப் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் மெக்சிகோ போன்ற நாடுகளை, பெரு போன்ற நாடுகளை எல்லாம் ஸ்பெயின் வெற்றி கொண்டது. தெற்கை நோக்கி போர்ச்சுகீஸ் பயணம் செய்தது. ஆகவே போப் சொன்னால் போர்ச்சுகல் கட்டுப்படும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். ரானடே விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் அதற்குள் அண்ணா மரணம் அடைந்தார். அண்ணாவின் கல்லறைக்கு வந்து கண்ணீர் சென்று விட்டு போனார் ரானடே என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பொறுமைக்கு ஓர் உதாரணம். பொறுமைக்கு ஓர் உதாரணம் நம் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கூட்டத்திலே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றார். திடீரென்று ஓர் இளைஞன் எழுகிறான். அவர் பேசி முடித்ததும், உங்கள் பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உட்காரு உட்காரு என்கிறார்கள். பெரியார் சொல்லுகிறார், நாம் எத்தனை பேருக்கு பதில் சொல்லி இருக்கிறோம், நமக்கும் ஒருவர் பதில் சொல்லட்டுமே என்று அந்த இளைஞரை அழைத்து பேசு என்று கூறுகிறார். அந்த இளைஞன் பேசுகிறான். நீங்கள் இந்திய இதிகாசங்களை பற்றி எல்லாம் சொன்னீர்கள். உலக இதிகாசங்கள் அனைத்திலுமே இது போன்ற சம்பவங்கள் உண்டு. இந்த சம்பவங்களால் ஒன்றும் நாம் தாழ்ந்து போய்விடவில்லை. எல்லா நாடுகளிலும் புனைவியல் உண்டு. அந்த புனைவியலில் இது போன்ற வக்கிரமான கதைகள் உண்டு. அவற்றை படிப்பதனால் மட்டுமே சமூகம் தாழ்ந்து போய்விடாது என்று அவர் பேசியதற்கெல்லாம் எதிர்ப்புகள் கொடுத்தார். அவனை யாரும் தாக்கக்கூடாது என்பதில் கண்ணியமாக நடந்து கொண்டார் பெரியார். அவன் பேசி முடித்ததும் அந்த இளைஞனுடைய பெயரை கேட்டார். கேட்டு அவனை பத்திரமாக வழி அனுப்பி வைத்தார். அந்த இளைஞன் எழுதுகிறார், அப்போது பெரியாரை பார்த்தபோது அவர் என் கண்களில் ஒரு ஞானியைப் போல தெரிந்தார். அவர் கால்களில் விழுந்து வணங்க வேண்டும் என்பதைப் போல எனக்கு தோன்றியது என்று அந்த இளைஞன் தான் ஜெயகாந்தன். தலைமை பண்பிலே இருப்பவர்கள் எவ்வளவு பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு பெரியார் ஒரு உதாரணம். அவர் எந்த இளைஞரை பார்த்தாலும் எவ்வளவு வயது குறைவாக இருந்தாலும் வா என்று அழைப்பதில்லை, வாருங்கள் என்று நான் அழைப்பார். அவருடைய தனி மனித வாழ்க்கை என்பது பரிசுத்தமான ஒன்றாக இருந்தது. தான் சேர்த்து வைத்த அனைத்துமே இயக்கத்திற்கு கொடுத்தவர் பெரியார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், தலைமை பண்பு என்று வந்துவிட்டால் கடைசியிலே இருக்கக்கூடிய அந்த தொண்டன் அவன் சாப்பிட்ட பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். முதலில் சாப்பிடுபவர்கள் தலைவர்களாக ஆக முடியாது. அலெக்சாண்டர் படையெடுத்து பாரசீகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அப்போது கடுமையான பாலைவனத்தில் அவர்கள் பயணம் செல்கிறது. குடிக்க ஒரு சொட்டு நீர் கிடைக்கவில்லை. அனைவரும் வறண்ட நாவோடு களைத்து போய் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு சிப்பாய் வழியிலே நீர் எடுத்துக் கொண்டு சென்றிருந்த ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு குவளை நீரை பெற்றுக் கொண்டு வந்து அலெக்சாண்டரிடம் கொடுக்கிறார். அலெக்சாண்டர் கேட்கிறார், அத்தனை பேருக்கும் நீர் இருக்கிறதா? இல்லை, உங்கள் ஒருவருக்குத்தான் குடிப்பதற்கு நீர் இருக்கிறது என்று. உடனே அந்த குவளையை அவர் கீழே ஊற்றி விடுகிறார். மற்றவர்களுக்கு இல்லாத நீர் எனக்கு வேண்டாம் என்று படை ஆர்ப்பரித்து எழுகிறது. இப்படிப்பட்ட தலைவன் எங்களுக்கு வாய்த்ததால் நாங்கள் எல்லா கடினத்தையும் தாண்டி நிச்சயமாக எங்கள் தலைவனுக்காக போரிடுவோம் என்று கிளம்புகிறது. வெற்றிகள் எல்லாம் அலெக்சாண்டருக்கு குவிகின்றன. பொறுமையும் பொறுப்பும் அன்பும் இருப்பவர்கள் தான் தலைமை பண்பை அலங்கரிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். கடினமான உழைப்பு என்பது தலைமை பண்பு. இங்கே பேசிய ஒரு பெண்மணி சொன்னார், சிலர் சரியாக கூட தூங்கவில்லை. உண்மையிலேயே சரியாக தூங்காமல் இருப்பதற்கு சம்மதம் தெரிவிப்பவர்கள் தான் தலைமை பண்பில் சுடர்விட்டு துயர முடியும். வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். மிக உச்சத்தை அடைந்தவர்கள் யாருமே குரட்டை விட்டு தூங்க
தூங்கியவர்கள் அல்ல, குறைவாக தூங்கியவர்கள் தான். நீங்கள் ஷேக்ஸ்பியரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மாத்திரம்தான் தூங்குவார். பல இரவுகள் தூங்காமல் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவன் நெப்போலியன். நீண்ட நெடும் பயணம் செல்கிற போது குதிரையிலேயே தன் கண்களை மூடி சில வினாடிகள் தூங்குவதற்கு பழக்கப்பட்டவன் நெப்போலியன். உலகத்தில் உள்ள அனைத்து சட்டங்களையும் படித்து அரசியல் சாசனத்தை வடிவமைப்பதற்காக 3 நாட்கள் ஒரே இடத்திலே அமர்ந்து எதற்கும் எழுந்திருக்காமல் அவற்றை புரட்டி கிரகித்து கியூபாவினுடைய அரசியல் சாசனத்தை வடிவமைத்தார் ஷே குவாரா. இவர்கள் எல்லோருமே குறைவாக தூங்கினார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு சிறுவன் தன்னுடைய அத்தையிடம் சென்று கேட்டான். சில நேரங்களில் அம்மாவிடம் கேட்க முடியாததை அத்தையிடம் கேட்கலாம், அப்பாவிடம் சொல்ல முடியாததை அம்மாவிடம் சொல்லலாம். அத்தையிடம் கேட்டான், நான் பெரிய மனிதனாக வருவதற்கு விரும்புகிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று. அத்தை சொன்னார், தினமும் 2 மணி நேரம் முன்னால் எழுந்து நீ அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக கூட ஆகிவிடலாம். அவன் எழுந்தான், அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆனான். அவன்தான் ஜிம்மி கார்ட்டர். கடின உழைப்புக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ, பணியை எடுத்துக்கொண்டால் அதை முடிக்காமல் உறங்க மாட்டேன் என்று நினைக்கிறார்களோ, குமரகுருபரர் சொன்னதை போல பசி நோக்கார் கண் துஞ்சார் என்று செயல்படுகிறார்களோ, அவர்கள்தான் உலகம் நினைத்து பாராத உயரத்தை. இங்கே அம்பேத்கருடைய புகைப்படத்தை பார்க்கிறீர்கள். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு போராட்டம் நிறைந்தது என்பதை நினைத்து பாருங்கள். பிரிட்டிஷ் லைப்ரரியில் 2 படங்கள் தான் மாட்டப்பட்டிருக்கின்றன. 23 ஆண்டுகள் 43,000 புத்தகங்களை இடைவிடாமல் படித்து, படிக்கிற போதே மயக்கம் அடைந்து விழுந்து வெளியே கொண்டு வந்து போட்டால் தண்ணீர் தெளித்த பிறகு மறுபடியும் போய் படித்து தாஸ் காபிட்டல் என்கிற அந்த மகத்தான நூலை உருவாக்கிய கார்ல் மார்க்ஸ் புகைப்படம் ஒன்று, இரண்டாவதாக டாக்டர் அம்பேத்கருடைய புகைப்படம். அம்பேத்கர் 3 முனைவர் பட்டம் வாங்கியவர். சாதாரணமான முனைவர் பட்டங்கள் அல்ல. அவருடைய ஒரு முனைவர் பட்டத்தை நான் படித்தேன். ரூபாயினுடைய மதிப்பை பற்றி எழுதியிருக்கிறார். அவ்வளவு நேர்த்தியான ஒரு படைப்பு, அவ்வளவு ஆழமான ஒரு வாசிப்பு, அவ்வளவு தெளிவான ஆய்வு. கடின உழைப்பு செய்பவர்கள் தான் மக்களை வழிநடத்தி செல்ல முடியும். எவன் ஒருவன் தன்னை முதலில் காவு கொடுக்க தயாராக இருக்கிறானோ அவனே தலைவனாக இருக்க முடியும் என்பதை சரித்திரம் சொல்லுகிறது. ஆபிரகாம் லிங்கனை பற்றி படிக்கிறோம். 1861ஆம் ஆண்டு அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அனைவரும் சமம் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக முதல் முறை சொன்னீர்கள். இந்த முறை அடிமைத்தனத்தை முழுவதுமாக நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று. அந்த கடிதத்தை அவருக்கு எழுதியவர் கார்ல் மார்க்ஸ் என்பதுதான் சிறப்பு வாய்ந்த ஒரு தகவல். ஆபிரகாம் லிங்கனை போல கடின உழைப்பை வேறு யாரும் சிந்தி இருக்க முடியாது. ஒரு சாதாரண விறகு வெட்டியின் மகனாக பிறந்து படித்து உழைத்து நல்ல பண்புகளை தரித்துக் கொண்டு நாள் முழுவதும் உண்மையாக நேர்மையாக இருந்து அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆகி அதுவரை முடியாத அடிமைத்தனத்தை ஒழித்த ஒரு மாபெரும் மனிதன் ஆபிரகாம் லிங்கன். அதனால்தான் அத்தனை ஜனாதிபதிகளையும் அமெரிக்க மக்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் இன்னமும் ஆபிரகாம் லிங்கனை நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன பெண் அவள் எழுதினார், உங்களுக்கு தாடி வைத்தால் நன்றாக இருக்கும். முதலில் மறுத்துதான் கடிதம் எழுதினார். ஆனால் பிறகு அந்த பெண்ணிற்கு செவி சார்க்கலாம் என்று தாடி வளர்த்தார். அந்த பெண் இருந்த ஊருக்கு சென்றார். அந்த பெண்ணை அழைத்து இப்போது என் முகம் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டார். உண்மையான தலைவர்கள் யாருடைய ஆலோசனையையும் கேட்பதற்கு தயாராக இருப்பார்.
எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் தலைவனாகவே முடியாது. எங்கிருந்து ஒரு நல்ல சொல் வந்தாலும், எங்கிருந்து ஓர் உயர்ந்த ஆலோசனை வந்தாலும் அதை கேட்பதற்கு தயாராக இருப்பவன் தான் சிறந்த தலைமை பண்புடையவனாக இருப்பவன். இன்று நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நாம் ஒரு பட்டம் படித்து விட்டால் எல்லாம் தெரியும் என்று இருமாந்து இருக்கிறோம். போன தலைமுறைக்கு ஒன்றும் தெரியாது என்று முடிவு கட்டி விடுகிறோம். அவர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப தெரியாது, குறுந்தகவல் அனுப்ப தெரியாது என்கிற காரணத்தினாலேயே அவர்களை காட்டிலும் நாம் முன்னேறிவிட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மண் சார்ந்த மரபுகளை எல்லாம் நாம் புறக்கணித்து வருகிறோம். நம் ஊரிலே செய்து கொண்டிருந்த உணவுப் பொருட்களை புறக்கணித்து விட்டு நம் உடலுக்கும் மனத்திற்கும் ஒவ்வாத மேலை நாட்டு உணவுகளை விரும்பி நாம் உண்கிறோம். ஆனால் உண்மையான தலைமை கொண்டு உள்ளவன் டி.எஸ். எலியட் எழுதிய அந்த கட்டுரையை நினைவில் வைத்துக் கொள்ளுவான். ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி. நாம் இன்று புதிதாக எதை வேண்டுமானாலும் இலக்கியத்திலே படைக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் மரபிலிருந்து வந்தவை என்பதை உணர வேண்டும். இன்று நாம் பயன்படுத்துகிற இந்த தலை முடி அலங்கரிப்பு 300 ஆண்டுகள் பழமையானது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் அணிந்திருக்கின்ற காலணி 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. நாம் ஒன்றும் பெரிதாக செய்துவிட முடியாது. ஏற்கனவே இருந்தவர்கள் ஞானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆகவே எல்லோருடைய குரல்களையும் கேட்க வேண்டும். சிலருக்கு மட்டும்தான் நாம் பேச வேண்டும். எல்லோருக்கும் காதுகளை கொடு, சிலருக்கு மட்டும் உதடுகளை கொடு, சிலருக்கு மட்டும் குரலை கொடு. ஏனென்றால் எந்த மூலையிலிருந்து வேண்டுமானால் ஒரு மகத்தான தகவல் வரலாம். அதனால்தான் லாவோ ட்சு ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற போது, go to the people, live with them, love them, learn from them, start from what they know, build with what they have, finally leave them as though they have done it themselves. மக்களிடம் சென்று மக்களை சந்திப்பவர்கள் தான் தலைமை பண்போடு இருக்க முடியும். இங்கே வந்திருக்கிற இளைஞர்களே, நீங்கள் உண்மையிலேயே தலைமை பண்போடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால், இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் பொறுப்புகளில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் இருக்கிற நிறுவனத்தில் மகத்தான புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால், நான் உங்களுக்கு ஒரே ஓர் உபாயத்தை தான் கூற விரும்புகிறேன்.